வணக்கம் தல, வெல்கம் டு வீடியோக்குள்ள. இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னா தீவித்திடலுக்கு. அதாவது இங்க சென்னை போர்ட்ல ட்ரெயின்ல ஏறிட்டீங்கன்னா அப்படியே அங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஆட்டோவோ இல்ல நடந்து வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ஆட்டோல வந்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். ஆமா, 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த நாய் வந்துட்டு இப்ப நடக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு 2 மேனால நாங்க வந்துட்டு ஆட்டோ புடிச்சு வந்திருக்கோம். ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்க வந்து டைமிங் வந்து கூகுள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 to 10 போட்டிருக்கோம். அது எல்லாமே சுத்த போய், ஏன்னா 4 மணிக்கு தான் இங்க வருவாங்க. 4 மணிக்கு தான் டிக்கெட் வாட்ச்மேன் இதை சொன்னாரு. அதான் 4 மணிக்கு தான் டிக்கெட் ஆரம்பிப்பாங்க. 4 மணிக்கு தான் கரெக்டா ஓப்பன் ஆகும். நீங்க அப்ப வந்து கரெக்டா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போயிடலாம். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண போறோம். ஆமா, நிறைய பேர் வெயிட் பண்றோம். நிறைய பேர் வெளியே உட்காந்து சாப்பாடு மாதிரிலாம் எடுத்து வந்துட்டீங்கன்னா இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தெம்பா விளையாடு. இந்த இடத்த வந்து சுத்தமா இருக்க கூடாது. தெம்பா விளையாடணுங்க. சாப்பிட்டு அப்படியே உள்ள போயிடுவாங்க. சரி, ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. கைஸ், டிக்கெட் எடுத்துட்டோம் கைஸ். என்னப்பா டிக்கெட்? இதனால டிக்கெட்டா? டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பஸ்ல வந்து டிக்கெட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சின்ன டிவி திடல் ஓப்பன் ஆயிடுச்சான்னு தெரியல, ஆனா டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஆண்டோ பேசுறதா இல்லையோ, அவன் எங்க பாக்குறான்னு எனக்கு மட்டும் தான் கைஸ் தெரியும். கேமரால இருக்குன்னு கண்ணு. உங்களுக்கு எங்க இருக்கு அந்த கண்ணு சொல்லுங்க. என் கண்ணு ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சா? கையை ஃப்ரீயா விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். வீடியோ ஆன் ஆயிடுச்சுனாலே நான் எப்படின்னு உனக்கு தெரியாதா? பண்ணாதடா. ஓகே சரி. ஆட்டோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நம்ம vlog ஸ்டார்டிங்ல வந்தீங்க, அதுக்கப்புறம் ஆலியா காட்டுங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நீ தான் திருப்பி வந்து அப்படியே கரெக்ட். நீங்க சொல்லுங்க. அதுவா, அது வந்து ஒரு சின்ன அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து அந்த மாதிரி ஆரம்பிப்பான். அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து டிவி தேட்டருக்குள்ள வந்துட்டோம். ஆமா, இது வந்து 49th டூரிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர், அதாவது 49வது சுற்றுலா மற்றும் தொழில் என்னப்பா மறந்து விட்டாங்களா? தொழில் வளர்ச்சிடா. அது வளர்ச்சி. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி வரும்போதே மைண்ட்ல சொல்லினே வந்தா. அப்ப கூட சொல்ல முடியல. அதாவது தமிழ் கொஞ்சம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து தமிழ் வரலன்றான். மயிலாடுதுறையில மனப்பாடம் பண்ணானா? அவன் மனப்பாடம் பண்ணாம வியாபாரம் பண்ணி பரிசீலனை தெரியல. எனக்கு வராது. நான் ஸ்டார்டிங்லேயே ஒத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உள்ள போக போக தான் என்னென்ன அந்த எக்ஸிபிஷன்ல என்ன இன்னும் நிறைய இருக்கு, அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தா தான் எப்படி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க ஆளுங்க நிறைய பேர் நடுவில் காசாக்கி எனக்கு நல்ல அடுத்த நம்ம நேரம் வந்து சைட்ல போயிட்டு விஷயம் அப்படின்னு போய் பார்த்துட்டு எங்க போற? அங்க இல்லையே, நம்ம இப்படி போறோம். எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு சட்டம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்களா வாட்டரா? சென்னை மெட்ரோ வாட்டர். ஆண்டோக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்குங்க, அதனால எல்லாமே கரெக்டா தெரியும். நல்ல பவர் போட பார்த்து ரீட் பண்றதுக்கு பவர். இதனால உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நாய் போட்டோலாம் ஒட்டிக்கிறாங்க. எறும்பு போட்டோ, ஆண்டோ போட்டோ இருக்குது மேல. ஆண்டோ இன்னும் அங்கிட்டு போய் நிக்கிற வீடியோல இங்க வந்து நிக்க பாருங்க. அது எறும்பு இல்ல, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். காலையிலடா, இது மதியானம்டா, பைத்தியம். தம்பி 2 பேரும் சரி வா வா போடக்கூடாது. நீ அதுல போய் நில்லுங்கடா. நான் இதுல ஸ்டைலா நீ பண்ண இதுல அதுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இது நிக்கலாம், போஸ்ட் கொடுக்கலாம். இங்க வந்து நின்னீங்கன்னா போஸ்ட் மஜாவா இருக்கும். இப்ப இல்ல உன் மூஞ்சி 10 தான் பார்ப்போம். ஆனா இவனுக்கு கொஞ்சம் மூஞ்சிங்கிறதுனால அதுக்குள்ள கரெக்டா போகல. 10 நின்று பாரு. கிரியேட்டிவா ஒர்க் பண்றான். கிரியேட்டிவா தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவன் வேற எப்படி ஒர்க் பண்ணுவான்? அவனுக்கு எனக்கு கிரியேட்டிவ் வராது. இப்ப சொல்றான்ல கிரியேட்டிவா எனக்கு வராதுன்னா. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தான், அந்த பொண்ணை பார்த்து கிரியேட்டிவா எவ்வளவு நேரம் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தான் தெரியுமா? அது வேற. அது இன்னும் கிரியேட்டிவ். அது வந்து என்ன நம்ம சொல்றது, அது வந்துட்டு சரி விடுங்க. அது ஏதோ சொல்லிட்டாரு, பதில் பண்ணிட்டோம்னா இவங்களால மறுபடியே சொல்ல முடியல. பாத்தீங்களா? அதோட சரி விடுங்க. அவர் வந்து பாய்ஸ்க்கே உள்ள ஒரு திறமைங்க. அது இப்ப உங்களுக்கு இருக்காதா அந்த திறமை? எனக்கு இருக்குதா, ஆனா அந்த மாதிரி உங்க மாதிரி ரொம்ப இவருதானப்பா. கேட்டுக்க மாத்தி விட்டான். அப்படியே 2 பேருமே மாத்தி விட்டானுங்க. நம்ம உண்மையா சொல்லிட்டோன்னே பிளே பாய் என்ன இவன் தான். உண்மையாலே சொல்றோம். உண்மையாலே சொல்றேன். இவனும் சரி, இவனும் சரி, நானும் சரி. நாங்களாம் எதுவுமே இல்ல. பின்னாடி கேமராவுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பூபதினு.
அவன் தான் மண்ணின் மைந்தன். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். டேய் அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம பார்த்து தப்பா நினைப்பேன். கை காட்டி கப்பல்ல போற மாதிரி. அது வந்து இப்படி நிக்குதுங்க. இங்க வந்து ஃப்ரண்ட்ல இல்லைங்க. கட்டை கிட்ட உடச்சிச்சுன்னா அவ்வளவுதான். இங்க உட்கார வச்சிருவாரு. இதுதான் அப்படியே போன வண்டியில. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அளவுக்குள்ள இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். ஆலக்குள்ள இருந்து நீ வரல, கக்கூஸ் வரல, அந்த ஃபிளஷ் பண்ணா வெளியே இருந்து வர மாதிரி அந்த மாதிரி அதுல இருந்து நீ வெளியே வர இருப்ப. அவருக்கு எவ்வளவு கலைநயத்தோட கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா சொல்லிட்டு என்ன கதை இது? அது தலைநயம்னு இல்லை, இவன் பண்ணும்போது அது அசிங்கமா தெரியுது. சொல்றேன் ரெக்க வேற எங்க இருந்து வர மாதிரி இருக்குடா. டேய் இருடா. இப்போ கரெக்டா இருக்கா? கேமராமேன் சொல்லுங்க. ஆண்டோ நிக்க வச்சுக்கோடா. ஆண்டோ வாங்க ஆண்டோ நீங்க நில்லுங்க. ஆஹா ரெக்க ஆல்ரெடி இருக்குது, நீ வேற ரெக்க ஒண்ணு வைக்கிற. சூப்பர்மேன் மாதிரி இல்ல பாரு, ஜெய் ஹனுமான் மாதிரி அப்படின்றா. ஆக்ஷன் வராது. ஆக்ஷன் வராதா? என்ன நீ என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், ஃபிலிம் எடுக்கிறோம் நினைச்சு ஆக்ஷன் வராது. அப்புறம் என்ன நிக்க வச்சீங்க என்ன? சும்மா போட்டோ ஒரு ஷோகேஸ். என்ன உங்களுக்கு போர் அடினா நான் அப்படியே வச்சுக்குவாங்க. பொம்மை மாதிரி வந்து நிப்பான். ஏய் ஆட்டோ இதெல்லாம் எப்படிடா போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்படி ஆக போற? வீரன் எப்ப ஆவ? சூன் ஆண்டோ ஜிம் போயிட்டு இருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாப்பீங்க. ஆமா ஜிம் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா லாக்டவுன்ல குண்டானவர் இவரு. இவன் சொல்றான் ஆனா ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் மட்டும் கட்டிடுறான், ஆ. போவே மாட்டான் ஜிம்முக்கு. இது என்ன கதை? ஒரு நாள் ஃபீஸ் கட்டிட்டு ஒரு நாள் போறான், அடுத்த நாள் காணாம போயிடுறான். ஜிம்ல ஜிம் பக்கமே போல. பாத்தீங்களா? அவனே சொல்றான் ஜிம் பக்கமே போலையா, ஏன் அப்புறமேட்டு ஃபீஸ் வேஸ்ட் காட்டினுக்கிற? அதாவது இவங்க ஆண்ட வீட்டுக்கு என்ன சொல்ல வரோம்னா, காசு மட்டும் கொடுக்காதீங்க, நிறைய காசு நிறைய நிறைய ஜிம்முக்கு போனா காசு நிறைய கட்டிட்டு இருக்கு. போகாம இருக்கலாம். பரவாயில்ல உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. இப்ப என்னன்னா கொஞ்சம் உள்ளார வந்தோம்னா பெட்ரோல் பங்க் மாதிரி ஒரு செட்டப். அவங்களுக்கு பார்த்தா தெரியாதா பெட்ரோல் பங்கா இல்லையா? கேட்டாதான் பச்சை கேட்டாதானே உண்மை விஷயம் தெரியும். அந்த இது வருதுல ரெஸ்டாரண்ட்ல அதுல வந்து தெரியுமா ஏமாத்தினா கொண்டா இது பண்ணா அந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு உள்ள ஆள் சொல்லுவாங்க. நீங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா அதுக்கு போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். நீ எதுவும் தெரியலன்னா நீ பார்த்து போ, சும்மா டம்மிக்கு வச்சா போட்டா மட்டும் உன்னை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேன்னு. இவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க என்ன அதுக்குள்ளே 2 பேர் சைடு உட்காந்துக்கிறாங்களா அவங்க கூட இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த கேஸை பத்தி என்ன சொல்லுவாங்க. அதுதான் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது. வந்தோடனே இது எடுத்து பெட்ரோல் இதுதான் பெட்ரோல் டீசல பார்த்தா நீங்களா பொம்பளை பசங்க வருது அந்த மாதிரி இந்த மாதிரி பெட்ரோல் போடுறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னன்னு கூட கேட்கல. நல்லா அதுதான் அந்த பொம்பளை பசங்க வந்தா அந்த கேட்ட போட்டு வந்து போனா உடனே மாத்திட்டாரு. பெட்ரோல் பங்க்ல நீங்க நம்ம லிட்டர்ஸ் தான் பார்ப்போம், அமௌண்ட் பார்க்க சொல்லிடுவாங்க. 0 பாருங்க. இந்த டென்சிட்டிங்கிறத செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல டென்சிட்டி பாத்தீங்கன்னா டீசலுக்கு வந்து 820 to 860 குள்ள இருக்குங்க இன்னைக்கு. அதுக்கு மேலயோ கீழே இருந்துச்சுன்னா அது கலப்படம் நடந்துருக்கு, மிக்சிங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி 720 ல இருந்து 775 குள்ள இருக்கணும். அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நல்ல பெட்ரோல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலயோ கீழே இருந்துச்சுன்னா வேல்யூ அது ஏதோ கலப்படம் நடந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்த முறை நீங்க பெட்ரோல் போடுறப்ப அதை செக் பண்ணி பார்த்து பெட்ரோல் போடுங்க. அதே மாதிரி பெட்ரோல் போடுறப்ப என்னைக்குமே வந்து லிட்டர்ஸ்ல போடுங்க. அது அமௌண்ட்ல என்னைக்குமே போடாதீங்க. அமௌண்ட்ல போட்டால் ஒரு 100 ml கூட அவங்க எடுத்துக்கிற சான்சஸ் இருக்கு. நீங்க லிட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா லிட்டர் வரும். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா ஒரு 900 ml தான் உங்ககிட்ட ஒரு 100 ml அவங்களுக்கு லாபம். அது லிட்டர்ல போட்டீங்கன்னா 103 ரூபாய் தான் வரும். நீங்க 100 ரூபாய் கொடுத்து போடுன்னு சொல்லிடுங்க. ஒரு 3 ரூபாய்க்காக பார்த்தா 100 ml போயிடும். அடுத்த முறை நீங்க போடுறப்ப அதை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா பெட்ரோல் பங்க்ல போனா பெட்ரோலே குடிக்கிறாங்க, வண்டி பாரிக்கிறாங்கன்னு சொல்லி டெம்போ லாரி நினைச்சு வாயில எடுத்து வச்சிடறாங்க. சரி ஓகே தேங்க்யூ. அடுத்த வாட்டி கேட்டீங்கன்னா பெட்ரோல் வந்து லிட்டர்ல போட விடாது. மறந்துட்டேன், அந்த ஜோக் போட்டதுல அப்படியே மறந்துட்டேன். பாத்துக்கோங்க, காசு 100 ரூபாய் அந்த மாதிரி போடாம லிட்டர் கணக்குல போடுங்க. ஓவராலா இந்த எக்ஸிபிஷன் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால அங்கங்க உட்காந்துக்கிறவங்க வந்து அந்த ஸ்கீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு அந்த ஸ்கீம் பத்தி இருக்கிறதுல. ஏன்னா நாங்க ஸ்டார்டிங் வரும்போது போலீஸ் ஆஃபீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் இருந்தது, ஸ்கூல் இருந்தது, மெட்ரோ இருந்தது. ஒவ்வொரு கலைத்துறையில எப்படி வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க அது ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் அந்த இடம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அது எல்லாமே ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா நமக்கான இடங்கள் ஃபன் பண்றதுக்கான. ஸோ அதனால நாங்க வந்து உள்ள போய் கண்டினியூ பண்றோம்.
பிரிச்சுட்டு தான் நான் வருவேன். யாரு பிரிச்சுனா இப்ப இவன் பிரிக்கிறான். சின்ன வயசு ஞாபகம்னாலே டெல்லி அப்புறம் கண்டிப்பா இருக்கும். பீச்சுக்கு போயிருப்பீங்க உங்க ஃபேமிலியோட. ஸோ அந்த டெல்லி அப்புறத்தை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பென்சிவ் 80 ரூபா. 80 ரூபாய்க்கு நீங்க ஒரு 50 கட்டு நானே உங்களுக்கு 80 வாங்குவாங்க. சின்ன வயசுல நான் வாங்கும் போது 20 ரூபா 10 ரூபா தான் இருந்தது. விலைவாசி எப்படி ஏறி ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ ஆண்ட்டை வந்து சாப்பிடலங்க, ஒரு வருஷம் வாங்கலாம் தான் பார்த்தோம். என்னன்னு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாவே ரேட் அதிகமா இருக்கு. சரி இங்கேயாவது கேட்பேன் பாவு பஜ்ஜி எவ்வளோ ஆகுதுன்னு. பாவு பஜ்ஜி கேளு பாய், நீ கேளு பாய். 250 ரூபான்னு கேளு. ஏன் பாய் இப்படி கூட நீ சாப்பிட போற பாய் கேளு பாய். நீ கேளு. சரி என்ன கேட்கணும் எனக்கு சொல்லு, நான் கேட்கறேன். நீ கேளு. என்ன பொல்லாதான் பார்த்த மச்சான், நீ கேளு நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னுறான். கேளு நீ கேளு. முருகன் நீ கேளு. சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கேட்போம். நீ கேளு. பேல்பூரி தானே உனக்கு? ஐ மீன் அதான் பானிபூரி தான். அதான் ஓகே எவ்வளோ கேள்தான் பானிபூரி ரோட்ல போட்டா. ஆஹா ஆண்ட்டு கண்ணு ஷார்ப்பா இருக்குது. ரோலை பார்த்தானா நான் பாட்டியை பார்த்தானான்னு தெரியல. கரெக்டா 20 ரூபான்ட்டான். பானில விழிக்கிறான் பாருங்க, எப்படி பாக்குறான் பாருங்க. அப்படியே இது வச்சு கட்டுவாங்க பாக்குறான். அப்படியே முத்துவ பாக்குற மாதிரி வச்சு நான் போறேன். ஏய் பானிபூரி 10 பீஸ் 80 ரூபாய். ஆண்டா நீ எல்லாமே 80 ரூபா இருந்தா என்னடா கதை? கைஸ் ஆண்டோ வந்து சுண்டல் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. சுண்டல் இல்ல, அது என்னது மசால் பூரி வாங்கிட்டு வந்துட்டாரு. சாப்பிடுறது வாங்க ஆண்டோ. என்னடா சாப்பிடுங்க. ஏய் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது பொறுத்தான். அச்சி காமெடி பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. காமெடி இல்லைங்க, நீங்க தான் டெஸ்டிங்கே. சாப்பிட்டு நீ உயிரோட இருந்தா நாங்க அதை சாப்பிடுவோம். நல்லா இருக்கான்டா. நல்லா இல்லையா? நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இல்லை. அந்த சுண்டல் பதத்துக்கு வந்து இருக்கு. மணியா பிடிச்சிருக்கா? நல்லா இல்லையாங்க? கைஸ் இங்க வந்து என்ன அந்த பட்டால் புரியுது எதுவுமே வாங்காதீங்க, வேஸ்ட் தான். எப்படின்னா என்ன இவ்வளோ இந்த நல்லா தக்காளி வந்து பச்சை தக்காளியோட ஸ்மெல் அப்படியே இருக்கு. இது வந்து வாங்கிக்குவாங்க வீட்டுல இருந்து கட்டிங் கூட சாப்பாடு வாங்கி எடுத்து இருந்துங்க சாப்பாடு வாங்காதீங்க, நல்லா இல்லை. இது வேற கூட ட்ரை பண்ணிருக்கான் ரொம்ப. சரி ஆண்டோ வாங்கினது வாங்கிட்டேன், எல்லாம் சாப்பிட்டுப்பா. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டு அவனே சாப்பிட்டு வந்தா. எப்படி இருக்கு பூபதி? கண்ணாலே பார்த்துருக்கு என்னமோ சொல்லுவாங்க. மாஸ்டர் செஃப்ல வந்த மாதிரி அப்படியே ராம்சே கோட்சே மாதிரி உட்காந்து அப்படியே பார்த்து அவன் கை பண்ண ஆக்ஷனை பத்தியா? ஏதோ ஒரு சுண்டல் வேகாம மாட்டிக்கிச்சு எனக்கு, அதை போட்டு மென்னுங்க இந்த இவ்வளவு நேரம். வெளியே வரும்போது கஷ்டமா இருக்கும் அப்புறம். அதான் மென்னு அனுப்பிட்டேன் உள்ள மொத்தமே. ஆண்டோனி சுண்டல் சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறான். ரெண்டு பேரும் ஏதோ பண்றானுங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அவனுங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க. என்ன ஆண்டோ? ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வானவில் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட ஆண்டோ ஊட்டி விட்டா வேணும் சாப்பிட்றா. அவன் தான் சொல்றானா கணவன் மனைவிக்குள்ளதான் சகஜம், கல்யாணம் ஆனாதான் பண்ணுவான். இல்ல அது நல்லா இல்ல, அதனால என் தலையில கட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆண்டோ நீ சாப்பிடுங்க ப்ரோ. செல்ல குட்டியை விட்டு யார் சாப்பிடுவாங்க? வாங்க வாய காட்டுங்க. நீங்க சாப்பிடுங்க. உம்மான கடி உம்மா இங்க வாங்க. பூபதி நீங்க வாங்க. எனக்கு தேவையில்ல, ஏற்கனவே ஒரு சுண்டலை வேகாம வாங்க. செல்ல குட்டி வாங்க. தள்ளுறான் அவன் தலையை தள்ளுறான். முத்து வாங்க. நானே கேமரா வாங்க அவங்கிட்ட இருந்து. இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிடுங்க. நம்ம எல்லாத்தையும் கொடுத்தா அவரு நேதாஜிக்கு யாராவது கொடுக்கணுங்களா? உள்ள வந்து அப்பதான் இறங்கும். ரொம்ப ஆவரேஜ் கூட இல்ல, ஆவரேஜ் இல்ல. நானே எல்லாத்தையும் திங்கணுமா? சாப்பிடுங்க. சாப்பிடு முத்து, நீ சாப்பிட்டு நல்லா இருந்தா தலையில கட்டுறாங்க. இப்போ பையன் வேற ஹாஸ்டல்ல இருக்கிறான், நைட்டு ஒரு லைன்ல நிக்கும் போது தெரியும். சாப்பிடாம அதை பத்தி பேசுவீங்க. அதுல இருக்கிற மாதிரிதான் இருக்கு. நீ வேற எவ்வளோ? 1 கிலோ உருளைக்கிழங்கு 40 ரூபா இல்ல 35 ரூபா. 35 ஒரு கிலோக்கு எத்தனை உருளைக்கிழங்கு வரும்? 5 4 வரும். அப்போ ஒரு உருளைக்கிழங்கு 80 ரூபாய்க்கு இவங்க போட்டு விற்கிறாங்கன்னா 5 உருளைக்கிழங்குனா எவ்வளோ? 5 × 80 சரி எவ்வளோ? கணக்கெல்லாம் டப்பு டிப்புன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாதுங்க. 5 × 80 எவ்வளோ? இந்த இடத்துல எவ்வளோ
நம்மளும் உருளைக்கிழங்கு பணத்துக்கு போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். பணக்காரன் இப்படி ஆயிரக்கணக்கான பிசினஸ் இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனா ஒன்னுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க கடைசி வரையும். டிக்கெட் வச்சிருக்கோம். அந்த பரதேசி பையன் மாதிரி பயப்படுறான். நான் வரல, நீ வர சொன்னா கேள்றாரு. நீ வர கொல்ல மாசு நாளை தரல மாட்டேன். தம்பி சாக்லேட் அங்க வாங்கிட்டுப்பா. அவன் மட்டும்தான் பயப்படுவான். நல்லா தம்பி சவுண்ட் கம்மியா இருக்குப்பா. பூபதி அங்க பேரு என்ன நல்லா நீ என்ன எல்லாத்தையும் பத்தி நீ என்னப்பா பயத்துல ஏமா கை போட்டு வர? கேமராமேன் மாட்டிட்டாருங்க. அவன் அவங்க ரொம்ப புச்சிது போல, அதனால உன்னை 2 பேரும் புச்சி வச்சுக்கிறாங்க. சரி யாரே புடிச்சு கேமரா புடிச்சு சொல்ல விட்டுருங்க அவனை, அவன் அழுவான். நானும் பிளே விஷயம் போடுறேன். என்ன பூச்சி நிக்கிறீங்க? கைஸ் ஆண்டோ போயிட்டாப்ல, அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. நம்ம வந்து ஜெயிண்ட் வீல் வந்திருக்கோம். பூபதி ஆசைப்பட்டாரு, அதனால அவருக்கு ஜெயிண்ட் வீல்ல போய் டாப்ல அவருக்கு நிக்கணுமா? டாப் வந்து டாப் வியூ பார்க்கணும். அது வந்து எல்லா பொண்ணுங்களையும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கைஸ் ஏறிட்டாங்க. என்னடா ஒரு சைடு வாங்குது புட்டி காட்டும். ஓ மை காட், பின்னாடி சன்செட் இருக்குது. சன்செட் இருக்கு. கை ஒத்து ஆனா இந்த இது ஒயர் மறைச்சு நிக்குது. இவன் கேட்டான் இங்க நித்த வைங்கன்னு, அந்த மாதிரி கேட்டோடனே நீ வெயிட் கம்மியா இருக்கிற, நீ 2 ஒரு கொஞ்சம் சென்டர்ல உட்காருங்க. गाइस உங்களுக்கு 360ல காமிக்கிறேன் நானு. இப்ப போன் 360 கிலோ ப்ரோ இதெல்லாம் பண்ணாம ப்ரோ. பூபதி 1/2 இன்ச் நவுதானா அவ்வளவுதான், சவுண்ட் போயிடும். ஒரு சைடா நவரும். ஒட்டி ஆடம் பாத்துக்கோங்கடா. எப்பயுமே அந்த ஊசி ஆடம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? வயிறு கலக்கும்ல, அதனால வயிறு ஒரு மாதிரி உள்ள கிச்சு கிச்சு முட்டுதுங்க. எங்களுக்கு பயம் இல்ல. பின்னாடி ஒருத்தவங்க கீழே இருக்கிறாங்க, சதுறாங்க கைஸ். பயப்படாதீங்கக்கா. பூபதி இருக்காங்க, காப்பாத்திடுவாங்க. பூபதி சிம்மாட். தம்பி ரிசீவர் பறந்துட போயிருப்பா. ரிசீவர் வர முடியுமா? போன குச்சினே ரிசீவர் முடியல, அவதான் கீழே தூக்கிட்டு ஓடிடுவாங்க. போதுமா போதும்ன்றாங்க கை. போதுமா காசுக்கு சுத்தமா என்னக்கா நீங்க? கை நடுக்குதா? என்னடா நீ கேமரா நீங்க காமிங்க, கை காமிங்க. கை நடுக்கும் கேமராமேனுக்கு. கை அவன் புடிச்சு புடிச்சு கை வலிங்க. கை இப்ப சவந்துச்சு, கை காட்டி ஆடி வச்சுக்காங்க. அவ்வளவு டைட்டா புடிச்சிருக்காங்க. கையை காட்டுறா, கை பாருங்க சவந்துச்சு. சரி, அவ்வளவு பெரிய டெடிகேஷனான ஆளு எங்க டீம்ல இருக்காரு நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர் பையா, வீடியோ வரும். யா ப்ரோ, நீங்க வந்து உங்க ரைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ல வந்து ஆட் பண்ணிடுறோம். நீங்க அந்த ரைடு போங்க, அதெல்லாம் போய்க்கோங்க. ஐசா
ஸ்டார்டிங் வரும்போது ஒரு கோயிலுக்குள்ள போனோம். அப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கோம். மொத்தமா பாதி ரைடு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ரைடு, எக்ஸிபிஷன், சாப்பிட்ற இடம், எக்ஸிபிஷன் எல்லாமே பார்த்தாச்சு. பேய் வீடு. ஸ்டார்டிங்ல வந்து அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்கு இடம். அதனால அங்க மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வந்தோம். கோயில் மட்டும் பார்க்க போறோம். நான் கோயில் பார்க்க போறேன்னு பேசிட்டு இருக்கிறோம். கேமராமேன் எங்க பாக்குறேன் நான் பார்த்துட்டேன். செருப்பு பிய போகுது அவருக்கு. நான் போக்கஸ் வைடான்றேன், அவன் போக்கஸ் எங்க வச்சுருக்கிறான் பாருங்க. கேமராமேன் நீ மட்டும் இப்படி அநியாயத்துக்கு பண்றீங்க. செருப்பால் அடி பண்ணா ஒழுங்கா போக்கஸ் அங்க உள்ளன்னு வையன், அவ்வளவுதான் நீ காலி. சரி கைஸ், நம்ம அங்க போயிட்டு கோயில போயிட்டு உங்க பார்க்கலாம். கோவில பார்த்தோம். கோவில் பக்கத்துலயே ஒரு லைன் பிரசாதம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிடாம பிரசாதம் உள்ள வந்து பிள்ளையா இருக்கிறாப்புல. தோப்புக்காரணம் போறான் பாத்தீங்களா, எப்படி தோப்புக்காரணம் பாதி கூட போடல. பிள்ளையாரே ஏமாத்துற தோப்புக்காரணம் இப்படி போடணும். இப்படி போடுறாங்க. எனக்கு முருகரை பார்த்தாலே என்ன தெரியுமா பாட்டு நான் வருது, முருகா முருகா ஓமே முருகா ஒன்ன போல ரெண்டு பொண்ணா நான் கேக்குறேன்னு வருது. ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணதையும் வந்து 2 பொண்ணு கேக்குதான் அவருக்கு. 2 பொண்ணு முருகருக்கு இருக்க திருப்பரங்குன்றத்துல இருக்க சுப்பிரமணிய சுவாமி. அவர் வைஃப் இல்லடா, அவர் யாரும் இதுடா. அவர் வந்துட்டு ஒரு முனிவர். 2 வயசு வந்து அவர் வைஃப் நினைச்சிருக்காரு. திடீர்னு பாக்கும்போது 2 வைஃப் நிறைய பேர் முருகர் பக்தர்கள் நம்ம வியூவர்ஸ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல முருகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இப்படியே ஒரு என்கேஜ்மெண்ட் வாங்கிடுவாங்க. அவர் வந்து பழனி முருகருங்க. எனக்கு அவ்வளவா இந்த நாலேஜ் எல்லாம் இல்லை கைஸ். பேசிக்கலி ஐ எம் ஒரு ஏத்திஸ்ட். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லை. பட் இருந்தாலும் மற்றவங்களோட ரிலீஜியனை நான் மதிப்பேன். நான் ரொம்ப சாமி பக்தி உள்ளவன் தான். எங்க அம்மாலாம் அவ்வளோ பக்தி. முருகர் பார்த்தாங்கன்னு ஏன் 40 நாள் விரதம் வந்துக்கிறான். அந்த மாதிரி இல்லைன்றான். நம்ம இவனை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட நம்பிக்கையில இருக்கான், நான் என்னோட நம்பிக்கையில. நீங்க எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருங்க. யாருமே இன்னொருத்தவங்க நம்பிக்கையில உள்ள வந்து இடையூறா இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து மாமிசம் சாப்பிட பிடிக்குது, பீஃப் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்க சாப்பிடுங்க, அவங்க இஷ்டம். அதை பார்த்து நீங்க வந்து இன்னும் இவங்க இது சாப்பிட்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்க மதிக்கணும். ரெஸ்பெக்டா மைண்ட் பண்ணிக்கணும். அவருடைய 2 பொண்டாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 வள்ளியும் தெய்வானையும் இருக்காங்க. புகைப்படத்திலையும் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா அறுபடை முருகரோட அந்த கான்செப்ட் எங்க இருக்கு. எல்லா வீடுகளையும் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி அவர் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி இருப்பாரு அப்படிங்கிறத சித்தரிச்சு இங்க சிலையை அமைச்சிருக்காங்க. சேனலா அடேங்கப்பா பேரு கேட்டோடனே இருக்கு யூடியூப் சேனல். ஆமா கண்டிப்பா எடுங்க. அப்லோட் பண்ணினா கேக்குறாரு, அவரே எடுத்துக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. பார்த்துட்டோம். பாட்டு வேற ரொம்ப நாய்ஸா இருக்கனால கொஞ்சம் பேசுறோம். வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பத்தி லேர்னிங் ஸ்கீம்ஸும் அப்புறமேட்டு அந்த நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டை பத்தின எல்லா விஷயங்களும் கிடைக்குது. நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா இங்க எக்ஸிபிஷன் போகலாம். எக்ஸிபிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெர்மெட் ஷோ போறது, அது மாதிரி ஷோ இதெல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே மொத்தமா ஒரு 1 hour நம்ம அளவுக்கு நிறைய இடம் இருக்கு ஸ்கீம் பாக்குறதுக்கு. சுத்தி பார்க்கவே ரொம்ப நேரம். ஜாலியா நீங்க ஃபேமிலியோட வந்தாங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கேரண்டியான பிளேஸ் தான் இது. தருவோம் நாங்க. வேணுமா அவருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. புளிச்சாதம் எப்பயுமே கோயில புளிச்சாதமும் தேய்ச்சாதமும் பங்கமா இருக்கும். ஒரு நாள் நானும் சாப்பிட முடியல. நல்லா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி எல்லாத்தையும் வந்து பாருங்க.
இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்னு சொல்லி கூகுள் மேப்ல சர்ச் பண்ணுங்க. அண்ணா சாலையா? அண்ணா சாலை கிட்ட அப்படி வரும். ரைட், செக்ரட்டரியேட் அதெல்லாம் வந்து தீபத்துல சொல்லிங்கன்னா அவங்களே விட்டு கை காமிச்சிருவாங்க எங்க இருக்குன்னு. செக்ரட்டரியேட் வரும், அந்த செக்ரட்டரியேட் பக்கத்துல தான் இருக்கு. என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்க வரலாம். பெரிய ஸ்பாட்டு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. இங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்த இடத்துல நைஸ். இதுதான் இவ்வளவுதான் நம்ம வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆமா. சோ அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பிடிக்கிறது.